அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் ரூபாய் 180 கோடி மதிப்பிலான ஹாசஸ் என்ற போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து பூக்கார் தெருவில் உள்ள வெல்கம் தனியார் விடுதியில் கியூ பிரிவு இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திர பூபதி தலைமையிலான போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விடுதியில் தங்கியிருந்த மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டம் கியாபரிக்கு பகுதியைச் சேர்ந்த தில்குமார், தாபா மங்கர் கவாஸ் ஆகியோரிடம் கியூ பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து ஹஜ்ஜிஸ் போதைப் பொருளை ராமேஸ்வரத்திற்கு கொண்டு சென்று அங்கிருந்து இலங்கைக்கு கடத்தி செல்ல இருந்தது தெரிய வந்தது. இதற்காக மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து காரில் ரகசிய அறை அமைத்து அதில் போதைப் பொருளை கடத்தியதும் அதிக தூரம் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட அசதி காரணமாக வேளாங்கண்ணியில் தங்கியதும் தெரிய வந்தது. மேலும் இன்று காலை ராமேஸ்வரத்திற்கு போதைப் பொருளை கொண்டு சேர்க்க திட்டமிட்டிருந்ததும் அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அவர்கள் காரில் ரகசிய அறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 75 கிலோ ஹஜ்ஜிஸ் போதைப் பொருளையும் கியூ பிரிவு போலீசார் கைப்பற்றினர். கைப்பற்றப்பட்ட ஹஜ்ஜிஸ் போதைப் பொருளுடன் ஹெராயின் கலந்து பிரவுன் சுகர் தயாரிக்கப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட ஹஜ்ஜிஸ் போதைப் பொருள் சர்வதேச சந்தையில் 180 கோடி ரூபாய் மதிப்பு எனவும் இந்திய மதிப்பில் 3,75,00,000 ரூபாய் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் கியூ பிரிவு போலீசார் ஒப்படைக்க உள்ளனர்.